கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் 102வது சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதம் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி இருக்கும் நேரத்துல கர்த்தரை நோக்கி செய்த விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதம் ஒரு விண்ணப்ப சங்கீதமாக காணப்படுகிறது. விண்ணப்ப சங்கீதம் மாத்திரமல்ல, இது ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதமும் காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு குறிக்கப்படவில்லை. ஆனால் இதை எழுதியவர் தாவீதாய் இருக்கலாம் என்று சொல்லி கருதுகிறார்கள். தன் மகனாகிய அப்சலோம் அவரை எதிர்த்த போது அவர் அப்சலோம் விட்டு ஓடி போகிறார். அந்த நேரத்துல அவர் பாடின ஒரு சங்கீதமாக இது இருக்கும் என்று கருதப்படுகிறது. அதே போல இன்னொன்று கருத்து இருக்கிறது. பாபிலோனின் சிறையிருப்பில் போன போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் துயரப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய தானியேல் எழுதியிருக்கலாம், அல்லாவிடில் நெகேமியா எழுதியிருக்கலாம், இல்ல மற்ற தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கலாம் என்று இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இது எழுதிய பக்தன் ஒரு பெரிய ஆபத்துல, துக்கத்துல இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பக்தன் இதை நன்றாக அறிந்ததினால் தான் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? துன்ப நேரத்துல, துக்க நேரத்துல நமக்கு அடைக்கலமான ஒரு நல்ல தேவன். நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்க. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் மிகவும் மிகவும் நல்லவர். நல்லவர் மாத்திரமல்ல, நம்ம துக்கப்படுகிற நேரத்திலே, ஆபத்து நேரத்திலே அவர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதே இல்லை. இந்த சங்கீதக்காரன் இதை நன்றாக அறிந்திருந்தார். ஆகவேதான் தான் ஆராதிக்கிற நல்ல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கம் வரும்பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபிக்கணும். யாக்கோபு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? யாக்கோபு அதனுடைய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அதிலே துன்பப்படுகிற வேளையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்றும், மகிழ்ச்சியாயிருக்கும் வேளையிலே சங்கீதம் பாட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறவராயும் காணப்படுகிறார். ஜெபிக்கிறவர் சங்கீதமாக பாடியும் இருக்கிறார். அதனால இதுக்கு பேர் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ துக்க வேளையிலே கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்தில் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார். தான் துயரப்படுகிற அந்த வேதனையை தேவனுக்கு தெரிவிக்கிறார். தேவனுக்கு தெரிவிக்கிறதுனால அவர் ஆறுதலையும் பெற்றார். அதை தான் பாடலாக நமக்கு எழுதி வைத்துள்ளார். ஆகவே இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்னொன்னு கோணத்திலையும் வாசிக்கணும். என்ன கோணம் அப்படின்னு சொன்னா, நம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் ஆபத்து வரும், பிரச்சனை வரும், இல்லாத இல்லை. இது இன்னொன்னு கோணத்துல எப்படி வாசிக்கணும்னா, இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? சபைக்கு தலை. மனவாட்டியாகிய சபைக்கு அவர் தலையாயிருக்கிறார். அப்போ சபை இந்த உலகத்துல இருக்கும் நாட்களிலே உபத்திரவத்துக்குள் ஆளாகிறது. சத்ரு அதுக்கு விரோதமாய் எழும்புகிறான். கண்ணீரின் பாதையிலே சபை போக வேண்டியதா இருக்கிறது. ஆதி திருச்சபையில உபத்திரவம் பெருகின பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? உபத்திரவத்தின் வழியாக பரலோகத்துக்கு செல்வது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ உபத்திரவத்தின் வழியாக தேவ ராஜ்யத்தை அடைவது சபைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இந்த சபை உபத்திரவப்படும் பொழுது யாரை நோக்கி பார்க்கவும் தெரியுமா? சபை மணவாளனாகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். மேசியாவாகிய இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவை நோக்கி தன்னுடைய துயரத்தை சொல்லணும். அப்ப தேவன் என்ன சொல்வாரு? இயேசு தம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த ஆறுதலான வார்த்தை சபைக்கு நேராய் கடந்து வருகிறது. இதை இந்த சங்கீதத்திலே நீங்கள் அப்படியே பார்க்க போறீங்க. சோ இப்படிதான் இந்த 2 கோணத்திலே நீங்கள் இதை தியானிக்க வேண்டும். ஒன்னு, தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படும் பொழுது அவர்கள் எப்படி தேவனை அணுக வேண்டும், அது ஒண்ணு. இன்னொன்னு, சபை, மனவாட்டியாகிய சபை எப்படி மணவாளனாகிய இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்து தங்களுடைய துயரத்தின் நேரத்துல, துக்கத்தின் நேரத்துல, ஆபத்தின் நேரத்துல ஆண்டவருடைய பாதத்திலேயே அமர்ந்திருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு அழகாக சித்தரிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, இந்த சங்கீதத்தை இந்த 2 பகுதியாக பிரித்து நீங்கள் தியானியுங்கள். ஒன்னு, 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அதே போல 13ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதியாக நீங்கள் தியானிக்க இருக்கிறீர்கள். முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, பக்தன் தான் படுகிற வேதனையில ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக, என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இங்கே சங்கீதக்காரன் சொல்றதை கவனிங்க. அவருக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரம் வந்திருக்கு. அந்த ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த ஆபத்து யாரால வந்தது அப்படின்னு கேட்டா, அவருடைய சத்துருக்களால் வந்தது என்பதையும் சுட்டி காட்டுகிறார். எப்படி வாசிங்க, அதனுடைய 8ஆம் வசனத்தை கவனிங்க. நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அப்போ நாடோறும் சத்துருக்கள் என்ன செய்யறாங்களா, இந்த பக்தனை நிந்திக்கிறாங்க. அவங்க மூர்க்க வெறி கொண்டு என்ன செய்யறாங்களா, அவருக்கு சாபம் இடுகிறார்கள். ஒரு கசப்பான வார்த்தைகளை பக்தனுக்கு விரோதமாய் அவனை வேதனைப்படுத்துகிற, புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார்கள். இன்னைக்கு சபையினுடைய நிலைமையும் இப்படிதான். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபை, தேவனை ஆராதிக்கிற சபை இப்படிப்பட்ட நிந்தைக்குள்ளும் ஆளாகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைக்கு விரோதமாய் எப்படி சத்துருக்கள் எழும்புகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சத்ரு மனிதன் அல்ல, நம்முடைய சத்ரு பிசாசுதான். பிசாசு யாரை ஏவுகிறான்? மனிதனை தான் ஏவுகிறான். அப்போ இந்த சத்ருவை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லாமல் இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், விசுவாசியே, உனக்கு விரோதமாய் சத்ரு 24 மணிக்கூர் நேரமும் உனக்கு விரோதமாய் அவன் போராடுகிறான். ஒரு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உன்னை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏனென்றால் பேதுரு தன் வாழ்க்கையில சத்ருவின் அந்த உபத்திரவத்தை சகித்தார். சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக பேதுருவை சிறைச்சாலையிலே தள்ளினார்கள், அவரை அடித்தார்கள், உதைத்தார்கள். கடைசியாக சுவிசேஷத்து நிமித்தமாக அவர் சிலுவையிலே தொங்கினார். அது கூட எப்படி தொங்கினார்? தலை கீழாக தொங்கினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. எதுக்கு சொல்லுகிறேன்? சபைக்கு வரும் உபத்திரவ நேரத்துல அந்த சபை நிந்தைக்குள்ளாகிறது. இந்த நேரத்துல தான் ஒரு பக்தனுக்கு என்ன நடக்கும், ஒரு சபைக்கு என்ன நடக்கும் என்பதை அழகாக சித்தரிக்கிறார் சங்கீதக்காரர். எப்படி? 9ஆம் வசனத்தை கவனிங்க. நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடும் கோபத்திற்கும் உள்ளானேன். ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல் இருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். இதுதான் ஒரு பக்தனுடைய அந்த துயரமான அந்த கூக்குரல். ஆண்டவர் நோக்கி சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எங்க தூக்கி தள்ளிட்டீங்களே, இவ்வளவு கோபமா இருக்கீங்களே. இல்ல, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது நம்ம நேரா யார் மேல கொஸ்டின் பண்ணிடுவோம், யார சொல்லிடுவோம்? ஆண்டவர் தான் எனக்கு என் மேல கோபமா இருக்காரு. சில நேரங்களில் தேவன்
நம்ம தவறு செய்யும்போது சிரிச்சுப்பார், சிரிச்சுக்காமலாம் இருக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் கோபப்படுகிறார் என்று சொல்ற அளவுக்கு இல்ல. ஆண்டவர் நம்ம மேல் ரொம்ப நல்லவர். நமக்கு எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வாரு. அவர் நன்மை அல்லாம தீமை ஒரு நாள் நமக்கு செய்யவே மாட்டார். ஆனா நம்ம உபத்திரவப்படும்போது நமக்கு ஏற்படுகிற இந்த ஒரு ஒரு உணர்வு இதுதான். ஆண்டவர் ஏதோ என்ன தள்ளிட்டாரு. பாருங்க, பக்தன் சொல்றார், நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர். உமது சினத்திற்கு, அதாவது கோபத்திற்கு, கடும் கோபத்திற்கு நான் என்ன ஆயிட்டேன், உள்ளாயிட்டேன் அப்படின்னு நினைக்க தோணும். இப்படிதான் நம்மள என்ன செய்வான், பிசாசு தந்திரமா சொல்லுவான். அநேகர் ஊழியத்துக்கு போவாங்க. ஊழியத்துக்கு போகும்போது வர்ற பிரச்சனைகள்ல, வர்ற பாடுகளை அவங்க பார்த்து துவண்டு போய் தங்களுடைய துக்கத்துக்கும் தங்களுடைய துயரத்துக்குமே இடம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுறாங்க தெரியுமா? தேவனை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு பதிலாக, தேவனை துதிக்கிறதுக்கு பதிலாக அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கவும் தேவனை விட்டே தூரமா போகிற ஒரு அனுபவத்திலே வருகிறார்கள். ஒரு சம்பவத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு அருமையான ஒரு மிஷனரி தம்பதி, அவங்க ஆப்பிரிக்கா தேசத்துல தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கடந்து சென்றார்கள். அந்த ஆப்பிரிக்கா அந்த தேசத்துல அவங்க ஊழியத்துக்கு செல்லும் பொழுது பாஷை தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவின் அன்பு அவங்களை நெருக்கி எவினதினால் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எப்படியாவது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனா அங்க போன உடனே அவங்க மிகவும் பிரயாசப்பட்டாங்க. ஆனா பிரயாசப்பட்டு கூட அவங்க வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் அவங்க பார்க்கவே இல்லை. அங்க இருக்கிற ஊர் தலைவனுடைய, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தம்பி தான் இவங்க வீட்டுல அடிக்கடி வருவான். அந்த மகன் மூலமாக தான் இந்த மிஷனரி தம்பதியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஆப்பிரிக்கா பாஷையை கற்றுக்கொண்டார்கள். அந்த ஆப்பிரிக்கா பாஷையை கற்றுக்கொண்டு இவர்கள் கொஞ்சம் ஆங்கிலத்துல பேச, இப்படியே அந்த தம்பிக்கு இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி கொடுத்து அந்த தம்பியும் ரெகுலரா இவங்க இடத்துல வருவான். இவங்க வீட்டுல 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல முதல் ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் இறந்து போயிட்டான். பாருங்க, மிஷனரியுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சுவிசேஷத்துக்காக போகும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயங்கர உபத்திரம். அங்க வேதனைக்கு மேல வேதனை. பையன் இறந்துட்டான். ஆனா கூட அவங்க உறுதியா நின்னாங்க. இல்ல, நம்ம கர்த்தருக்காக உழைப்போம் என்று சொல்லி இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு மகள் பிறந்தாள். அந்த மகள் பிறந்த பொழுது அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து, அந்த பிள்ளையும் இந்த பையனும் நல்லா விளையாடினாங்க, பழகுனாங்க. இப்படி எல்லாம் நடந்தது. அதுக்கு நடுவுல இந்த மிஷனரியுடைய மனைவி மிகவும் கொடிய வியாதிக்குள்ளானால். இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் உம்முடைய ஊழியத்தை செய்ய இங்க வந்திருக்கிறோமே, எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று சொல்லி மிகவும் துயரப்பட்டாங்க. ஆனா அந்த நாட்கள்ல எந்த ஆண்டவருடைய பதிலையும் உங்களுக்கு கேட்கல. அந்த மனைவி அந்த கொடிய வியாதியில மரித்து போனாள். மரித்து போன மாத்திரத்துல இந்த மிஷனரி, அந்த சகோதரன் மிகவும் வியாகுலப்பட்டு, ஆண்டவர் என் மேல் கோபமாய் இருக்கிறார், என்னை தள்ளிவிட்டார் என்று சொல்லி, ஆண்டவரை இனிமேல் உம்முடைய ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னுடைய மகளோடு சேர்ந்து அந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்கு வந்து அந்த மகளையும் அந்த மிஷனரி ஸ்தாபனத்தை கொடுத்துட்டு, இனி எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி அவர் போயிட்டார். போயிட்டு குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி பிற்பாடு மறுமணம் செய்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். இப்படி ஓடிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் நான் நினைக்கிறேன், அது அமெரிக்கா ஐக்கிய நாடு தான் நினைக்கிறேன். அங்க ஒரு பெரிய மிஷனரி கான்ஃபரன்ஸ் நடக்குது. அந்த மிஷனரி கான்ஃபரன்ஸ்ல ஒரு நீக்ரோ, ஒரு மனிதர் வந்து, அவர்தான் சிறப்பு செய்தியாளராய் அங்க அழைக்கப்பட்டார். அந்த நீக்ரோ மனிதர் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், நல்ல மிஷனரி குடும்பம் எனக்கு சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவர்களை கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான், இயேசு உங்களை நேசிக்கிறார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இதை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க அப்பா போயிட்டாங்க, அவங்க கூட ஒரு மகா இருந்தா என்று சொல்லி அவர் செய்தியில சொல்லும்போது தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். இன்றைக்கு அவர்கள் விதைத்த விதைதான், அந்த சுவிசேஷத்தை அறிவித்ததினால்தான் இன்றைக்கு எங்கள் தேசம் முழுவதும் இயேசுவை அறிந்து கொண்டது. எங்கள் தேசம் முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்துவ தேசமாய் மாறிவிட்டது என்று சொல்லி அந்த மிஷனரி அந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் சொன்னார். அந்த மிஷனரி கான்ஃபரன்ஸ்ல இந்த மகளும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இப்போ அந்த மகள் பெரிய மகளாய் மாறிட்டார். இப்போ அதுக்கப்புறம் அந்த சகோதரனை போய் சந்தித்து, நான் தான் அந்த மிஷனரி மகள் என்று சொல்லி அவள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அப்பாவை பார்த்து
அப்பாவை கொண்டு வரணும்னு போனா அவங்க அப்பா நல்ல குடியில போதையில இருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட சொன்னாங்க, இயேசு உங்கள் ஊழியத்தை ஒரு நாள் மறக்கல, இயேசு உங்களை கைவிடலப்பா, உங்க மூலமாக தான் இன்னைக்கு இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இந்த முழு தேசமும் இயேசுவை அறிந்து கொண்டது. அப்பதான் அந்த மிஷனரி, அந்த சகோதரன் அழுதாராம். இப்போ வயசாகிவிட்டது, அழுதார். எதுக்கு நான் சொல்லுகிறேன், அநேக நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துயரம் வரும் பொழுது, ஆபத்து வரும்பொழுது ஆண்டவர் நம்மள ஏதோ கேட்காத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் கிரியை செய்து கொண்டுதான் இருப்பார். இந்த நேரத்துல பிசாசு சொல்லுவான், என்ன பிரயோஜனம், தேவனை நீ நம்பி என்ன பிரயோஜனம், தேவனை ஆராதித்து என்ன பிரயோஜனம். பக்தனும் அப்படிதான் சொன்னார். என்ன சொன்னாரு, நீர் என்னை உயர தூக்கி என்ன செஞ்சிட்டீரு, கால தள்ளி நீர். இப்படிதான் அனுபவம் வரும், உணர்ச்சிகள் இப்படிதான் வரும், உணர்வுகள் இப்படிதான் பேசும். ஆனா பக்தன் சுதாரிச்சிட்டார். அவரு ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று தெரியும். அவர் சொல்றாரு, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். யாரெல்லாம் தேவனை நல்லவர் என்று ஆராதிக்கிறாங்களோ அந்த மனிதனுக்கு, அந்த நபருக்கு என் தேவன் ஆறுதல் அளிக்காமல் இருக்கவே மாட்டார். ஆனா துயரத்துல பிசாசு மக தந்திரமா பேசுவான். விட்டுட்டோம்னா போச்சு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு, நம்ம அவர் மேல் விசுவாசம் வைக்கணும், நம்பிக்கை வைக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இப்படி நம்ம விசுவாசம் நம்பிக்கை வைத்தா கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. அவர் ஒரு நாள் கைவிடுகிற தேவனே அல்ல. எதுக்கு நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட துயரங்கள் வரும்போது நம்ம எதுக்கு இடம் கொடுக்கிறோம்? துக்கத்திலேயே போய் ஆழ்ந்து விடுகிறோமா? அந்த துக்கம் எப்படிப்பட்ட நிலையில நம்ம தள்ளுதுன்னு பாருங்க. சங்கீதக்காரன் எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க. 3ஆம் வசனம், என் நாட்கள் புகை போல ஒளிந்தது, என் எலும்புகள் ஒரு கொள்ளியை போல எரியுண்டது, என் இருதயம் புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது, என் போஜனத்தை புசிக்க மறந்தேன், என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோட ஒட்டி கொள்ளுகிறது, வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், பாலான இடங்களில் தங்கும் ஆந்தையை போலானேன், நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இந்த துயரத்தின் நேரத்தில் ஏற்படுற ஒரு கோர நிலையை கவனிச்சீங்களா? எப்படிப்பட்ட நிலை. இப்ப சொல்ற பக்தன், ஐயா என் நாட்கள் எல்லாம் தேவனே, என் நாட்கள் எப்படி போயிடுச்சு, ஒரு புகைய போல போகுது, வெரி டெம்பரரி, அது அழிவுள்ளது, என் நாட்கள் அழிந்து போகிறது, என் எலும்புகள் என்னது ஒரு கொல்லியை போல எரிகிறது. ஆண்டவரே, அந்த துக்கத்தின் தாக்கத்தை கவனிங்க. எலும்ப தாக்குது. ஒரு எலும்புல எரியுதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த வேதனை அத்தனை கொடூரம். அடுத்தது பாருங்க, இருதயம் எப்படி போதான், புல்லை போல் வெட்டுண்டு உலர்ந்து போயிற்று. ஒரு மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போச்சுன்னா அவன் முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. இருதயம் சோர்ந்து போச்சுன்னா நீங்க உங்க வாழ்க்கையில தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. என் இருதயம் எப்படி ஆயிடுச்சா, புல்லை போல வெட்டுண்டு உலர்ந்தது. இதனால என்ன நடந்துச்சு, போஜனத்தை கூட வெறுத்துட்டாரு, போஜனம் கூட வேண்டாம். துக்கம் ஓவரா ஆகும்போது என்ன செய்வீங்க, சாப்பிடுவீங்களா? நல்ல நல்ல ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட வேண்டாம் அப்படித்தான் சொல்வீங்க. ஏன்னா அது துக்கத்தின் வேதனை, அது மிக அதிகமான ஒரு வேதனை. அந்த வேதனையில் இதுதான் நடக்கும். அது மட்டும் இல்ல பாருங்க, அவர் எப்படி ஒப்பிட்டு பேசுறாரு, வனாந்திரத்துல இருக்கிற நாரைக்கு நான் ஒப்பானே, அதே போல ஒரு பாலான இடங்கள்ல போய் தங்குற ஒரு ஆந்தைக்கு ஒப்பாயிட்டேன். குருவி எப்படி இருக்கு, நித்திரை இல்லாம வீட்டிலே தனித்திருக்கும் குருவியை போல. ஆனா எப்படிப்பட்ட குருவின்னு பாருங்க, எப்படிப்பட்ட நாரைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட ஆந்தைன்னு பாருங்க. வனாந்திரத்துல நாரை கோப்பா இருக்கிற, பாலான இடங்கள்ல இருக்கிற ஆந்தை, அதே போல தனித்து விடப்பட்ட ஒரு குருவி அந்த வீட்டுல தனித்து இருக்குது, நித்திரை இல்ல, தூக்கமே இல்ல. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிரச்சனைகள் அதிகமாகும் போது, வேதனைகள் பெருகும் போது எனக்கு தூக்கமே வர்றதில்லைன்னு சொல்லுவாங்க. தூக்கம் நம்ம விட்டு ஓடிடும். இதெல்லாம் நடக்கும். சங்கீதக்காரனுக்கு இது நடந்துச்சு. இந்த நடந்த பொழுது இன்னும் ஒரு காரியத்தை சொல்றாரு, என் நாட்கள்லாம் எப்படி போகுது, சாய்ந்து போகிற
நிழல போல இருக்கு, பிள்ளை போல என்ன ஆயிட்டேன், உழந்து போகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன் காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வெளிப்படுத்துகிறார். உங்க பிரச்சனை நேரத்துல, பாடுகள் நேரத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிங்க. உங்க பிரச்சனைய மனம் விட்டு பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் ஒன்னும் கேட்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, உதவியும் தள்ள மாட்டாரு. என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு என் தேவன் உயர்ந்த அடைக்கலம், அவர் அரணான கோட்டை. மறந்துடாதீங்க. நீங்க போய் ஆண்டவர்கிட்ட உங்க பிரச்சனைய மனம் விட்டு பேசுங்க. ஒரு மனுஷன்கிட்ட போய் சொல்றோம்ல, அந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சொல்றோம்ல. ஆனா அநேக நேரங்களில் நம்ம மனுஷன்கிட்ட சொல்லும் போது மனுஷன் நம்மளை இகழுவான், நம்மளை நிந்திப்பான், நம்மளை பரியாசம் பண்ணுவான். நான் நம்பி போலாம், ஒருவேளை நல்ல மனிதரா இருக்கலாம், ஆனா கூட அவராலையும் முழுமையான தீர்வு செய்ய முடியாது. அப்போ நல்லா கவனித்து பாருங்க, நம்ம ஆண்டவர், நம்ம உண்டாக்கின தேவன், நம்ம சிருஷ்டிகர்த்தா, என்றைக்கும் மாறாத தேவன். அவர்கிட்ட போய் உங்க பிரச்சனைய வாய் விட்டு சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன். எப்படி பக்தன் சொல்றாரு பாருங்க, என் நிலைமை இப்படி இருக்கு சொல்லி பாருங்க, உங்க மனதில் இருக்க பாரம் நீங்கி போகும். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அந்த பிரச்சனையை தன்னுடைய கரத்துல தூக்கிடுவார். அந்த உங்க பாடுகள் உங்க பாடுகளா இருக்காது, என் இயேசு அதுல கடந்து வருவார். என் இயேசு கடந்து வருவார். சபை இப்படிதான் ஆண்டவரை அணுக வேண்டும், இப்படிதான் அணுக வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலை உம்மிடத்துல சேர்வதாக அப்படின்னு சொல்லிட்டு, என் ஆபத்து நாளில நீர் மறைந்துடாதீங்க ஆண்டவரே, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய நீரே என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறையாக இருக்கும். ஜெபிக்கும் போது கூட நம்பிக்கையோட ஜெபமுங்க. ஒரு மனுஷன்கிட்ட போகும்போது நம்பிக்கையோட போறோம்ல, அந்த மனுஷன் நமக்கு உதவியை செஞ்சிட போறாரு. நாசியில சுவாசம் இல்ல மனுஷனை நம்பாதே, அவன் நம்புவதற்கு ஏமாத்திரம். அப்போ இப்படிப்பட்ட நாசியில சுவாசம் உள்ள மனுஷனைய நம்ப முடியுதுன்னா, உங்களையும் என்னையும் படைத்த ஜீவனுள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், நல்ல தேவன், அவர்கிட்ட போய் உங்க பிரச்சனைய நம்பிக்கையோட சொன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படி சொல்லணும்? சங்கீதக்காரன் இப்ப சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க மறைஞ்சு போயிடாதீங்க, நீங்க என்ன தூக்கி தள்ளிட்டீங்க, இதெல்லாம் சொன்னாரு. சொன்னிட்டு பாருங்க எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். நான் தான் அழிந்து போகிறவன், ஆனா நீரோ என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறையாக இருக்கிறது. என்ன நம்பிக்கை பாருங்க. இப்படி நம்ம ஜெபிக்கிறோமா? உங்க ஜெபத்தின் நோட் எதுல முடியணும்னா ஹோப்ல. உங்க ஜெபம் நம்பிக்கையில முடியணும். பிரச்சனையோட ஆரம்பிக்கிறீங்க உண்மைதான், ஆனா அந்த பிரச்சனையை அவிசுவாசத்தோட சொல்லாதீங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க. இப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த முதல் பகுதியில சங்கீதக்காரன் தன்னுடைய உபத்திரவத்தை பாடுகளை சொல்லி ஜெபித்த பிறகு இப்ப ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறதை கவனிங்க. சபையை இயேசு ஆறுதல் படுத்துவார். ஒரு தேவ மனிதனை தேவன் ஆறுதல் படுத்துவார். இப்போ இதுல இயேசு எங்கெங்க வந்தாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை கொஞ்சம் வாசிங்க. 24ஆம் வசனத்துல இருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இது யாரை குறித்து சொல்றாரு சங்கீதக்கார்? யார்கிட்ட ஜெபம் பண்றார்? இயேசுவிடம் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு என்று எப்படி நான் சொல்லுகிறேன்? இதே வசனத்தை நீங்கள் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறதை கவனிங்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கவனிங்க. குமாரனை நோக்கி
தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம், ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இங்க எபிரேய ஆக்கியோன் எழுதுறார். யார் சொல்லி இருக்கிறது? யார் சொன்னா? இந்த சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். இந்த 102வது சங்கீதத்தை எழுதிய சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார் என்று எபிரேய ஆக்கியோன் அதை மேற்கோள் காட்டுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அப்ப நல்ல கவனிங்க, பக்தன் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு? இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். சபை யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது? சபைக்கு தலையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் நேரத்துல, பாடுகள் நேரத்துல நீங்க யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்? நம்முடைய இரட்சகராகிய மேசியாவாகிய இயேசுவை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும். சபை உபத்திர நேரத்துல மற்றவர்களை நாடி போகாமல் தன்னுடைய தலையாகிய இயேசுவையே சார்ந்து நிற்க வேண்டும். இது ஏன் சொல்லப்படுதுன்னா, இயேசுவை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று கவனிங்கன்னா, அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், வானங்கள் அவருடைய கரத்தின் கிரிய. இதெல்லாம் அழிந்து போ. எது? அவர் படைச்ச வானம், அவர் படைச்ச பூமி, இதை அவர் உருவாக்குவார். அவரால் அழிப்பதற்கும் அவருக்கு வல்லமை உண்டு, வல்லமை இருக்கிறது. அதனால்தான் கொலோசியர்ல அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது சொன்னார், இயேசு கிறிஸ்துவை அன்றி ஒன்றும் உருவாகவில்லை, எல்லாம் அவருக்கென்றே உருவாக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையை கவனிங்க. அவர் மிகவும் வல்லமையுள்ளவர், சிருஷ்டிகர்த்தா. அவர் பூமியை உருவாக்குவார், அவர் வானத்தை உருவாக்குவார். அதே வானத்தையும் பூமியும் அழிப்பதற்கும் அவருக்கே உரிமை இருக்கிறது. ஆமென். வேற யாருக்கும் உரிமை கிடையாது. அடுத்தது கவனிங்க, அதுல சொல்லப்படுது, ஆண்டவர் என்றைக்கு நிலைத்திருக்கிற தேவன். இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது மனிதனா வந்தாரு, நமக்காக மீட்பின் வேலையெல்லாம் முடிச்சார், கல்வாரி சிலுவையில மரித்தார். மரித்தவரா இருக்கவில்லை, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு தம்மை பற்றி சொன்னார், நானே உயிர்த்தெழுதலாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the resurrection. நான் ரிசரக்ட் ஆவேன் சொல்ல, நான் உயிர்த்தெழுவேன் சொல்ல, I am the resurrection. நான் தான் உயிர்த்தெழுதல். இன்னைக்கு உயிர்த்தெழுதலுக்குள்ள நீங்க வரணும். உயிர்த்தெழணும் அப்படின்னு சொன்னா, உயிர்த்தெழுதலை நீங்கள் ஆராதிக்க பழகிக் கொள்ள வேண்டும். அப்ப உயிர்த்தெழுதலாய் இருக்கிறவர். ஆகவே அவர் எப்படிப்பட்டவர்? என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற நல்ல தேவன். அது மட்டும் இல்ல, இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். அவர் என்றைக்கும் மாறாத தேவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். வாக்குத்தத்தத்திலே மாறாதவர், உங்களை அழைத்த அழைப்பில மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாத தேவன். ஒருபோதும் நம்மை நட்டாற்றில் விடுகிறவர் அல்ல, நடுவழியில் விட்டு ஓடுகிறவர் அல்ல. கரம் பிடித்தவர், கடைசி மூச்சு வரைக்கும் உங்களை பாதுகாப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஒண்ணு, நீங்க தான் அவர் கையை விட்டுட்டு விடாம இருந்தா நல்லது. அவர் உங்க கையை பிடிச்சவர் தான், அவர் விட மாட்டார். இதுதாங்க சங்கீதக்காரன் இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், இயேசுவை குறித்து புகழ்கிறார், ஆராதிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் துயரப்படுகிற நேரத்துல ஆண்டவரை நோக்கி எப்படி தெரியுமா அவரை புகழணும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் மாறாதவர், ஆண்டவரே, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், ஆண்டவரே, உம்மால் உருவாக்கவும் முடியும், உம்மால் அழிக்கவும் முடியும், புதுசாய் மாற்றவும் முடியும். பூமியை உருவாக்குனாரு, வானத்தையும் உருவாக்குனாரு. இன்னும் ஒரு நாள் வரப்போகுது, என் தேவன் இந்த பூமியை அழிப்பார், இந்த வானத்தை அழிப்பார், ஒரு புதிய வானத்தை உருவாக்குவார், ஒரு புதிய பூமியை உருவாக்குவார். அப்போஸ்தலனாகிய யோவான் இதை அழகாக வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரத்தில் சொல்றார், இதோ நான் ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியும் கண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த நாள் வரும், அந்த புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குவார். இது என் தேவனுடைய வல்லமை. இயேசு மகா வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன்.
இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்கும் போது இவனமாய் ஆராதிக்க பழகுவோம். நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் அவர் வல்லவர், நம்முடைய உபத்திரவத்தை காட்டிலும் அவர் வல்லவர். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய போராட்டம், உங்களுடைய பிரச்சனை பெரியதென்று நினைத்து விடாதீர்கள். அதை காட்டிலும் என் தேவன் பெரியவர் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரச்சனை வரும்போது சொல்லுங்க, பிரச்சனையே உன்னை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர், எனக்கு ஜெயம் கொடுக்க என் இயேசு வல்லவர். சபை இப்படிதான் தன்னுடைய தலையாகிய இயேசுவை இந்தோனமாய் கனப்படுத்த வேண்டும். நம்ம என்னைக்கு முறுமுறுத்து ஆண்டவருடைய அந்த பிரச்சனை நேரத்தை புலம்பி தள்ளுகிறோமோ, புலம்பி தள்ளுறது ஒரு கட்டம் வரைக்கும் ஓகே. அவிசுவாசப்பட்டு புலம்புனீங்கன்னா தேவனை கனவீனப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். நீங்க முறுமுறுக்கிறீங்கன்னா இயேசுவை கனப்படுத்துங்கன்னு அர்த்தம். அதனால ஒரு நாள் இயேசுவை கனவீனப்படுத்தாதீங்க. அந்த பிரச்சனை நேரத்துல, போராட்டத்து நேரத்துல உங்கள் பிரச்சனைகளை வேணா சொல்லுங்க, கொஞ்சம் புலம்புங்க, தப்பு இல்ல. ஆனா நம்பிக்கையோட முடிங்க. என் கர்த்தர் மாறாதவர், என் கர்த்தர் வல்லவர், என் கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை நடத்த வல்லவர். இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆகவேதான் அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆறுதல் படுத்துவார். இந்த ஆறுதல் படுத்துறது சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு கவனிங்க. 13ஆம் வசனத்தை கவனிப்போம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது. சியோன் சபையை காட்டுகிறது, சியோன் தேவ பிள்ளைகளை காட்டுகிறது. சியோனின் மேல் என் தேவன் மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிறார். சியோனை என் தேவன் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தவே மாட்டார். இங்க வசனம் சொல்லுது, தேவரீர் எழுந்தருளி. ஏன்னா சியோனுக்கு விரோதமான பிரச்சனை, சியோனுக்கு விரோதமாய் சத்ரு மிகவும் மிகவும் வேகமாய் அவன் விரோதமாய் செயல்பட்டு அந்த சியோனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா சியோன் தன்னுடைய மீட்பராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை நோக்கி பார், உன் மீட்பரை நோக்கி பார். அவர் எழுந்தருளுவார், அவர் எழுந்தருளுவார். அவர் சும்மா இருக்க மாட்டார். இயேசு சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நீங்க நினைச்சிடாதீங்க உங்களை தொட்ட ஆண்டவர் இயேசு அப்படியே பார்க்காம இருப்பாருன்னு. அவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்க்கிற தேவன். நீங்க அவரை நம்பி இருந்தா உங்களை அறிந்திருக்கிறார். நீங்க அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் இருந்தா சொல்றார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, நான் அவைகளை பேர் சொல்லி அழைக்கிறேன், ஒருவனும் என் கையில் இருந்து அவைகளை பறிக்க இயலாது. சத்ரு பறிக்க இயலாது, பிசாசு பறிக்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் பாதுகாப்பான கருத்துக்குள்ள இருக்கிறீங்க. என் இயேசு எழுந்தருளி, தேவனில் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது. நீங்க ஆண்டவரை நோக்கி ஜபித்தா அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நீதியுள்ள நியாயாதிபதி. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்க அவரை நோக்கி இரவும் பகலும் நீங்க ஜெபித்தீங்கன்னா நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோனாய் இருப்பீர்கள் என்றால் ஒன்று சொல்லட்டும், என் ஆண்டவர் பொறுமையாயிருந்து சரியான நேரத்துல பதில் கொடுப்பார். எப்படி? பொறுமையாயிருந்து சரியான நேரத்துல பதில் கொடுப்பார். சில நேரங்கள் அவர் பேசாதது போல இருக்கும். பேசாம இருக்கான்னு நினைச்சிடாதீங்க. அந்த நேரத்துலதான் உங்களை உருவாக்குறாருன்னு அர்த்தம். இந்த நேரத்துல தான் நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு உங்களுடைய நம்பிக்கையை திடப்படுத்துறாருன்னு அர்த்தம். உங்க விசுவாசத்தை பலப்படுத்துறாருன்னு அர்த்தம். ஆனா அடுத்த சைட்ல அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய கரம் உங்களை அப்படியே பாதுகாக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. அவருடைய கரம் எங்கேயும் போல உங்க மேலதான் இருக்கு. அவருடைய பிரசனம் எங்கேயும் போல உங்களை சுற்றி தான் இருக்கு. இயேசு தம்மை நீதியுள்ள நியாயாதிபதியாக சித்தரித்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து ஏற்ற சமயத்துல தக்க சமயத்துல பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். மறந்துடாதீங்க. சியோனுக்கு தேவன் ஆறுதல் செய்யும் தயை செய்யும் ஒரு நேரம் குறித்து வைத்திருக்கிறார். அதை நிச்சயம் செய்வார். ஆகவே அடுத்த வசனத்தில் சொல்ற, உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து
அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். சீயோனை குறித்து ஆண்டவருடைய நோக்கங்களும் வாஞ்சையும் கவனித்து பாருங்கள். இங்க சீயோனை குறித்து சொல்லப்படுது, அவர் சீயோனை கட்டுவார், தமது மகிமையிலே சீயோனுக்கு வெளிப்படுவார். இவ்வளவு நல்ல தேவன். கவனிங்க, சீயோனிலிருந்து ஏறெடுக்கப்படுற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்ல. திக்கற்றவர்களுடைய ஜபத்தை என்ன செய்வாரா? அவர் கேட்கிற தேவன் அலட்சியம் பண்ணவே மாட்டார். அந்த விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அது மட்டுமல்ல, 19 கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். அப்போ என் தேவன் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். நம்மை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்க அவர் கண்ணோக்கம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் இல்ல. இப்படி செய்யும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் ராஜாக்கள் எல்லாரும் உடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். தேவன் நமக்கு செய்யற காரியத்தினால மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, 21ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி கொள்ளுகையில். அப்ப உங்களை தேவன், உங்களுக்காக தேவன் நியாயம் செய்யும் பொழுது, உங்களுக்கு ஆறுதல் செய்யும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு கவனிங்க. சியோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமிலே அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். யார் பிரஸ்தாபப்படுத்துவாங்க? கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி கொள்ளுகையில். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்யும் பொழுது மற்ற ஜனங்கள் தேவ சமூகத்துல ஓடி வருவாங்க. அந்த நேரத்துல சியோன்ல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக மாறும், நம்ம ஆசீர்வாதமா மாறும். இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரை இந்த வண்ணமாய் நீ ஆறுதல் படுத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை இங்க மேன்மைப்படுத்துகிறார். 23ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய காரியத்தை சொல்றாரு. வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறத பாக்குறோம். சொல்ற, ஆண்டவரை பாதி வயதில் என்ன செஞ்சிடாதீங்க, என்னை எடுத்து கொள்ளாதீங்க. இதுதான் ஒரு சபையுடைய துயரப்படும் பொழுது இருக்கிற வேதனை. நம்ம ஆயுஷ் நாட்கள் குறைந்து போயிருமோ என்று நினைக்க தோன்றும். ஆனா அப்படி அல்ல. என் தேவன் நம்முடைய வாழ்நாட்கள் எவ்வளவோ அது வரைக்கும் வாழ வைப்பார். ஆமென். சபையை வாழ வைத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். குறிக்கப்பட்ட நாட்கள் நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிக்கப்பட்ட நாட்களை தேவன் எக்காரணத்தை கொண்டு என்ன செய்ய மாட்டாரு? குறுக்கவே மாட்டார். ஆமென். ஆகவே இங்க சங்கீதக்காரன் சொல்ற, வழியிலே என் பலன் அவர் ஒடுக்கி. ஏன்னா அந்த நாட்கள்ல சங்கீதக்காரனுடைய நிலைமை, அவர் பார்த்த விதம், ஆண்டவர்கிட்ட பேசினது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையாகிய நாம் தேவனுடைய சத்தியத்தை நல்லா தெரிஞ்சிட்டோம். நமக்கு நல்ல ரகசியங்கள்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு தெரியும், கர்த்தர் செய்யல, கர்த்தர் நம்மள வழியில தப்ப விடல, கர்த்தர் நம்மளை தூக்கி எறியல என்று நல்லா தெரியும். அப்படி நாம் இன்னும் நல்ல ஆண்டவரை ஆராதிக்கலாம். சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டு சபை காலத்துல உள்ளவர். அவருக்கு தெரிஞ்ச சத்தியத்துல அவர் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு நாம் புதிய ஏற்பட்ட சபையில வந்தவர்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார். இப்ப நமக்கு தெரியும், தம்முடைய ரகசியங்கள்லாம் தேவன் அப்போஸ்தலர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். ஆக இப்பொழுது நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மள நடுவழியில என்ன செய்யறது இல்ல, அவர் நம்ம நடுவழியில் நம்முடைய பலனை என்ன செய்யறது இல்ல, ஒடுக்கிறது இல்ல, நம் நாட்களை குறுக பண்றது இல்ல. அவர் வேலை அதை வில்லவே இல்லை. அவர் என்ன திரும்ப சொன்னாரு? இயேசு சொன்ன வார்த்தையை சொல்றேன், நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் என்று சொல்றாரு. அப்போ ஆடுகள் பரிபூர்ணமான ஜீவன் அடையணும்னு விரும்புறார். நம்ம எல்லாம் சபை பரிபூர்ணமான ஜீவன் அடையணும்னு விரும்புறாரு. ஏன் தெரியுமா? பரிபூர்ணமான ஜீவன் அடைந்த சபை தான் என் தேவனுடைய அனந்த ஞானத்தை சாத்தானுக்கு வெளிப்படுத்தும். இதுதான் சபையின் நோக்கம். அப்ப தேவன் இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு தேவன் எல்லாவற்றையும் விளக்கமா சொல்லி கொடுத்திருக்காரு. ஆகவே நாம் இன்றைக்கு எப்படி ஆண்டவரை துதிக்கலாம்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரே
நீங்க எனக்கு பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்கிறவர், எனக்கு நித்திய ஜீவனை வாக்களித்து இருக்கிறீர். ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்துல நான் வாழ்கிற நாட்கள் எனக்கு ஆசீர்வாதமான நாட்களாய் நீ மாற்றி தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனை துதிக்க வேண்டும். கடைசியில எப்படி முடிக்கிறார் என்று கவனிங்க. அவர் தமக்கு மாத்திரமல்ல, தமக்கு பின்வரும் சந்ததிக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறார். 28ஆம் வசனம், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லி தேவனுடைய சந்ததி, அவருக்கு அடுத்த சந்ததி கூட எப்படி நிலை நிற்கும் என்பதை நம்பிக்கையோடு கூறுகிறதை கவனிங்க. அப்ப தேவனை நம்பினவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. அவங்க சந்ததியை சந்ததியாக தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு தேவனை நீங்க நம்புகிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், உபத்திரவ நேரத்துல கர்த்தரை மாத்திரமே சார்ந்து நின்று அவரை துதிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால், ஒன்று சொல்லட்டும், உங்களுடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை நிலைநிறுக்க பண்ணுவார். தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவெளியில தேவனை நாம் ஆராதிக்க கடன் சொல்வோம். இப்படிப்பட்ட இயேசுவுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தினவர், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் என்றும் மாறாதவர், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இப்படிப்பட்ட நல்ல தேவனை நம்ம எல்லாம் ஆராதிக்கலாமா?